நாள் ஆச்சு திரைத்துறையில் அப்பப்போ வந்து அந்த பயங்கரமான ஒரு காமெடிகளாகவும் கலந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வெகு நாட்களாக அந்த சினிமாவில் வந்து அந்த ஜொலிக்கக்கூடிய அந்த பழைய அந்த மனோகரை வந்து பார்க்க முடியுது. பார்க்கலாம், ஜொலிக்கிறதுக்கு அவங்க தானே கூப்பிடணும், வந்து ஜொலிங்க என் டிவிக்கு வாங்க அப்படின்னு. யாரும் கூப்பிடல வந்து, அதனால நான் ஜொலிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட வாய்ப்புகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பட வாய்ப்புகள்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. பட வாய்ப்புகள் அந்த முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. ஏன்னாக்கா நாங்க அது கண்டினியூட்டி ஷார்ட்டா இருந்தா கண்டினியூட்டியா இருக்கும். இப்போ ஒரு காமெடி நாங்க பண்றோம்னாக்கா ஒரு தீம் எடுத்துக்கிறோம், அந்த தீம்ல இருந்து அப்படியே ஜோடனியை கொண்டு போய் ஏத்திக்கினே வந்தோம்னாக்கா அது காமெடி தான். இப்போ சாதாரணமாக ஒரு பையிலேருந்து பேனா போட்டுறோம், பேனா போட்டால் அந்த பேனா எடுக்கிறதுல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுங்களா? அந்த பேனா எடுக்கும்போது பயந்துக்கினே எடுக்கிற மாதிரி அப்படியே பயத்தை காட்டிக்கிட்டே இருப்போம். திருப்பி கொஞ்சம் போது என்ன பேனா அப்படியே அழுதுகிட்டே மறுபடியும் எடுத்து மறுபடியும் எடுத்து ஐயோ அப்படியே திருப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் தான், ஒரு சின்ன மேட்டரை வச்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ணிக்கின்னு போனால் காமெடி ஆக்கிடலாம். அதே மாதிரி பேத்தா சீன் எடுத்துக்கினா கூட சரி, அழுக சீனை கூட ஒரு சின்னதை எடுத்துக்கின்னு அதை பெருசாக பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம கையில் கொடுக்கணும் டைரக்டரு, அவர் எடுத்துக்கிட்டு அவர் ஆப்ரேட் பண்ணாருன்னா அவர் எழுதி கொடுத்ததை நான் பண்ணிட்டு வரணும் இல்லையா?